நம்ம உடம்புல லிவர் பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னா அது ஒரு 50% ஃபுல்லா டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அதோட சிம்டம்ஸே வெளியே தெரியும். லிவர் பாதிப்பானவங்களுக்கு ரைட் அப்டமன்ல ஒரு நல்ல பெயின் இருந்துகிட்டே இருக்கும். தென் ப்ளோட்டிங், மார்னிங் எழும்புறப்போ பெல்லி எல்லாமே ரொம்ப ஃபிளாட் ஆன மாதிரி இருக்கும். தென் போக போக ஏர் ஃபில் ஆன மாதிரி ரொம்ப ப்ளோட்டடா நமக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி காலையில் எழுந்ததும் பித்த வாந்தி, ஒரு மாதிரி நமக்கு வாந்தி வர மாதிரி அந்த சென்சேஷனாவே இருக்கும். இல்லைன்னா சில டைம்ல நமக்கு வாந்தி கூட வரலாம். அண்ட் நிறைய பேருக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 இதை மாதிரி இருக்கும். இது எதனால மெயினா வருதுன்னா ஆல்கஹால் கன்சியூம் பண்றதுனாலதான். அண்ட் ஒரு 25% மெம்பர்ஸ்க்கு நான் ஆல்கஹாலிக்கா இருப்பாங்க, அதாவது ஆல்கஹால் எடுக்காதவங்களுக்கு கூட இதை மாதிரி ஃபேட்டி லிவர்ஸ் வரலாம். இது எதனாலன்னு பார்த்தா நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, வாட்டர் இன்டேக் ஒழுங்கா எடுக்காததுனால தான் இதெல்லாம் வருது. ஸோ இதுக்காக நல்ல வாட்டர் இன்டேக் பண்ணி ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணாலே போதும். உங்களோட லிவரை நீங்க ஹெல்த்தியா பாத்துக்கணும்னா அப்பப்போ, அதாவது வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் கீழாநெல்லி தண்ணி காய்ச்சி குடிக்கிறது, இல்லைன்னா கீழாநெல்லி பவுடர் சாப்பிடுறது கூட ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது.